சார் இப்போ வந்து ஒரு ஒரு செய்தி படித்தோம். இந்த சத்தியமங்கலம் அருகே வந்து ஒரு வாலிபர் வந்து பைக்கில் போகும்போது மின்கம்பி அறுந்து விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எந்த துறை மேலே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கிறது சார்? அதாவது இது வந்து மின்கம்பம்னு வரும்போது டிஎன்இபி தான், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. எலக்ட்ரிசிட்டி போர்டோடைய கவனக்குறைவு தான் இதுக்கு காரணம். அவங்களோட கவனக்குறைவுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. அது வந்து பழைய ஐபிசி 304A வரும். இப்போ புதுசாக பிஎன்எஸ் 105 வரும். கிட்டத்தட்ட ஒரு கவனக்குறையினால் ஒரு உயிரிழப்பு அப்படின்னு வரும்போது இது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக தான் ஆகும். இது போலீஸ் கேஸ் ஆகி இவங்க பேரில் வழக்கு பதிவு செய்வாங்க. சம்மந்தப்பட்ட இன்ஜினியரோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் இருந்தாங்க, எதனால் போச்சுன்னு அது விசாரணை நடக்கும். டிபார்ட்மெண்ட்டில் விசாரணை நடக்கும், வெளியில் விசாரணை நடக்கும். அதன் பேரில் விசாரணை நடந்து தான் இதை பண்ணுவாங்க. ரொம்ப துயரமான சம்பவம் தான். இதில் கவனக்குறைவுன்றது வந்து இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இன்னொரு ஒரு பக்கமும் சொல்லலாம். அதில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு துறை கூட அதை தோண்டி போட்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இபி காரங்க ஒயரு நல்லா இருக்கும், அந்த நேரத்தில் ஏதாவது டெலிஃபோன்காரங்க அந்த இடத்துல தோண்டி, இல்லை பிடபிள்யூடிக்காரங்க ஏதாவது தோண்டி அது வந்து விழுந்திருந்ததுன்னா அப்போ 2 துறையை சார்ந்தவங்களும் அதை நெக்லிஜென்ஸில் வருவாங்க. இப்போ இதுக்கு எந்த அளவுக்கான காம்பன்சேஷன் சார் அந்த குடும்பத்துக்கு கிடைக்க முடியும்? அரசாங்கம் அது கொடுத்து தானே ஆகணும். இந்த மாதிரி அரசாங்கத்துடைய துறையிலேருந்து ஒரு கவனக்குறைவால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கு அந்த நபருடைய வயது, அவர் எத்தனை வருஷம் வாழ்வார், அந்த குடும்பத்துக்கு என்ன இழப்புன்னு பார்த்து அதை நிர்ணயித்து அந்த இழப்பு வந்து அதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒரு சில நேரங்களில் பார்த்தா உயிர் போயிருக்கு, ஒரு சில பேருக்கு எப்படின்னா கை கால் போயிடும், அவங்க நடமாட முடியாமல் போயிடும், அவங்களால எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிரும், செயலிருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும். இப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை அணுகி அந்த காம்பன்சேஷனை கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ அந்த நபருக்கு ஒரு வேளை உயிரிழப்பு இல்லாமல், இந்த சம்பவத்தை வேறு மாதிரி அணுகும்போது உயிரிழப்பு இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைகால் இழப்பு ஏற்பட்டு இல்லை அப்படி இருந்தால் அந்த குடும்பத்துக்கு இவங்க காம்பன்சேஷன் ப்ளஸ் அது கவர்மெண்ட் ஒர்க்கும் தர முடியுங்களா? கவர்மெண்ட் ஒர்க்கு கொடுக்க முடியும்னு இதில் வந்து உறுதி சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குண்டான இழப்பீடு வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். இழப்பீடுன்றது பெருந்தொகையாக நீங்கள் வாங்க முடியும். ஒரு சுமார் இறந்தவர் வந்து அவருக்கு வயசு ஒரு 22 இருக்குது அப்படின்னா அவர் சுமார் ஒரு 70 வயது வரைக்கும் ஒரு திடகாத்திரமாக இருப்பார். ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியும். 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சால் அதுக்குண்டான எவ்வளோ பொருள் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்றத நிர்ணயித்து, அதில் ஒரு சில நிர்ணயங்கள் இருக்குது, அதை நிர்ணயித்து அந்த காம்பன்சேஷனை கண்டிப்பாக பெற முடியும். சார் இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு சான்று சப்மிட் பண்ணணுங்களா? கண்டிப்பாக இது வந்து சான்று சப்மிட் பண்ணணுன்றது ஒன்று இருந்தாலும் கூட அந்த சான்றை வந்து எந்த துறை, போலீஸ் துறை தான் வந்து அவங்கள பார்க்குறாங்க, அந்த விசாரணை நடத்துகிறாங்க. அந்த சான்றுகள் எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் எடுக்கணும். இதில் பொதுமக்களாகிய நம்ம போய் அதை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப சிரமம். ஆனால் பையன் இப்போ இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்ற டீட்டெயில், அந்த சான்றெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அவருடைய திறமையை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன், அவரோட வயதை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன், அவருடைய படிப்பை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன். அதெல்லாம் அந்த காம்பன்சேஷன் அவர் எவ்வளோ வருமானம் ஈட்டுவார்ன்றதை அந்த எவிடன்ஸ் வச்சு தானே பண்ண முடியும். அதனால் அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதர் எவிடன்ஸ், ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து போலீஸ் துறை பார்த்துக்குவாங்க. இப்போ அதை மின்கம்ப பராமரிப்பில் இருந்த அதிகாரிக்கு வந்து வேலை நீக்கம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா சார்? இல்லை கண்டிப்பாக வேலை நீக்கம், இடைநீக்கம் பண்ணுவாங்க. முதல்ல இடைநீக்கம் பண்ணிட்டு முதல்ல அவர் தான் தவறு செஞ்சாரா, அவர் எதனால் பண்ணார், வேலையே செய்யலையா, இல்லை அவர் ஏதாவது லீவில் இருந்தாரா, இல்லை வேறு துறை வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தினால நடந்ததா, இல்லைனா அது கொலையா. ஏன்னா இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து மின்கம்பம் அறுந்து அவர் வர நேரம் விழுந்துருந்ததுன்னா அப்போ யாரோ ஒருத்தவங்க அறுத்து விட்டாங்கன்னா அதுக்கு எப்படி இபி பொறுப்பாகும்? அப்படி கிடையாது இல்லையா? அதனால் சம்மந்தப்பட்ட யாருன்னு விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வருமே தவிர அதுக்கு முன்னாடியே யூகத்தின் அடிப்படையில் இதை வந்து கொண்டு செல்லக்கூடாதுன்றது தான் என்னுடைய அறிவுரை. பொதுவாக இது போல் இன்சூரன்ஸு இதெல்லாம் வரும்போது வழக்குகள் வந்து ரொம்ப நெடுநாளாக நடக்குது. அது இறந்தே 5 ஆண்டுகள் கழிச்செல்லாம் அந்த காம்பன்சேஷன் வருது. அப்படிங்கிறப்ப அது எப்படி சார் அணுகிறது வேகமாக நடைமுறைக்கு? பொதுவாகவே இதை ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்றத்தில் சமரச தீர்ப்பாயத்தில் விடுவாங்க, லோக்கதாளத்துன்னு சொல்லுவோம். அந்த லோக்கதாளத்தில் முதல்ல இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியும் பாதிக்கப்பட்டவங்களும் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து இவ்வளோ நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் உதவி கூட தேவைப்படாது. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கே போகாமல் உடனே உங்களுக்கு தீர்வாயிரும். ஓகே, அதுக்கு 1 வாரம் கூட ஆகாது, 10 நாள் கூட ஆகாது. ஓகே, ஆனால் அவங்க நீங்கள் எதிர்பார்த்த தொகை ஒரு 50 லட்சம்,
அவங்க ஒரு 5 லட்சம் தான் தராங்கன்னா தாராளமாக நீதிமன்றம் போகலாம். நீதிமன்றத்தில் வந்து இவ்வளோ நாள் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு இல்லைனாலும் ஒரு ரீசனபிளான ஒரு நாட்களில் இந்த கேஸ் முடியறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல வழக்கறிஞர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமே தவிர யாரோ ஒருத்தவங்க ஏனதானன்னு பண்ணுறவங்க வந்து அது பண்ண முடியாது. அதனால் வழக்கறிஞர்கள் தேர்ந்தெடுக்கிறது எப்போதுமே எல்லா துறையில் இருக்க மாதிரி அதில் கொஞ்சம் நொழிவு சுழிவுகளோடு இது பண்ணணும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் தாராளமாக என்ன அணுகலாம். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.